வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனாவுக்கு முத்து புடவ வாங்கின்னு வந்து குடுத்துருக்காரு. அத அவங்களும் கட்டிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னங்க இன்னும் பேக்கில் என்ன இருக்குது மறைக்குதுன்ட்டு நான் கிறிஷுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. இது நாம் கிறிஷை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எத்தனை போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் ரவி பார்க்குறதுக்காக அவங்களோட மாமியார் ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க. என்னத்தை இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்ட்டு அவர் கேட்குறாரு. நான் உங்களை பார்த்து பேசலாம் தான் வந்திருக்கேன் மாப்பிள்ள. நீங்கள் எதுக்காக குழந்தைய தள்ளி போட்டுருக்கீங்களாமே, நீங்கள் வயசோட தானே பெற்றுக்கணும், இதை ஸ்ருதி சொன்னான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை அத்தை, நாங்கள் ஹோட்டல் ஆரம்பிச்சுட்டு பெற்றுக்குறோன்ட்டு அதை தான் அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் எந்த காலத்துக்கு ஹோட்டல் ஆரம்பித்து எந்த காலத்தை நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறது, வயசு இருக்கிறவங்க தான் பெற்றுக்க முடியும்னுட்டு அவங்க செக் எடுத்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வச்சு ஹோட்டல் ஆரம்பிங்கன்னுட்டு இவர் வேணான்னு சொல்கிறாரு. அவங்க நீங்களும் என்னோட பையன் மாதிரி தான்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவர் கோவது. அதனால் அவர் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கிற சுருத்திக்கிட்ட வந்துட்டு அந்த செக்கை எடுத்து மூஞ்சியில் எரிஞ்சிட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு. அவங்களும் கோவத்தோட வெளியில் வராங்க. எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு உங்கள் அம்மா அதில் அந்த செக்கை கொடுத்துட்டு போகிறாங்களா, நீ போயிட்டு எதுக்காக நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் அங்கே சொன்னேன், அதனால் அவங்க செக் எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாதுன்ட்டு எத்தனை தடவை சொல்கிறேன் நான். அதை நீ எப்போ பாரு சொல்லி அவங்க வந்து செக் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இதை எடுத்துக்கலாமேன்னுட்டு. எதுக்காக நான் எங்கள் அப்பாக்கிட்டே பணம் வாங்க மாட்டேன்ட்டு, ஆனால் அவங்க அண்ணா அவங்களோட மாமனார்கிட்ட பணம் வாங்கி யூஸ் பண்ணுறாருன்ட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதை நீ அங்கே போய் சொல்ல வச்சு தான் அவங்க எடுத்துன்னு அந்த செக்கு கொடுத்தாங்கன்ட்டு இவர் கோவப்பட்டு பேசுகிறாரு. இவங்க திட்டுறாங்க. நான் சாதாரணமாக தான் சொன்னேன், அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா, உங்களுக்கு பிடிக்கல அந்த கிழிச்சு போட்டு போக வேண்டியது தானே. உங்கள் இடத்துல வந்துட்டு அம்மா வந்துட்டு அது மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்ட்டு நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பண்ணால் நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்து அவங்க திட்டிட்டு உள்ளே போய்ட்றாங்க. இதே நேரத்தில் ரோகிணி அவங்களோட அம்மா வீட்டுக்கு வராங்க. வா கல்யாணின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ அம்மா நீங்கள் எனக்கு அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன், எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி பேசுனாங்க, எனக்கும் அம்மா இருக்கு நான் சொல்லுவேன்ட்டு. அப்போ இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. நீ போய்ட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டு அவங்க உள்ளே போய்ட்றான். எத்தனை நாளைக்கு இவனுக்கு உன்னோட விஷயத்த சொல்லாமல் மறைச்சி வைக்கிறது, அதனால் இவங்ககிட்ட சொல்லிடலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எப்போ வந்தாலும் நீ இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் நேரம் வரட்டப்போ பார்த்து வரேன், அது வரல நீ சொல்லாதன்ட்டு இவங்க எரிஞ்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் பையன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறான். அந்த ஊருக்காரங்க அவங்களோட ஃப்ரெண்டுங்க பசங்களோட ஃப்ரெண்டுங்களாம் வராங்க. வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் கேக் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனை நம்ம பார்த்து முத்து மீனா வராங்க. கிறிஷ் வெளியில் விளையாடிட்டு இருக்கா. அவனை தூக்கி கொஞ்சிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு இங்கே வராங்க. ரோகிணி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. வாங்க தம்பின்னுட்டு, என்னம்மா இவனுக்கு பிறந்த நாள்ன்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு கூப்பிடலான்னு இருந்தவங்களுக்கு நேரம் இருக்குமோ இல்லையோ அதனால தான் சொல்லலான்றாங்க. உள்ளே வராங்க. உள்ளே வந்தாக்கா ரோகிணி உள்ளே இருக்காங்கன்ட்டு பேரனும் பாட்டியும் 2 பேருமே உள்ளே பார்க்குறாங்க. இவனுக்கு ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா ஏன் இவனோட முகத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ இவன் நடுவில் அம்மா அம்மான்றான். அதை கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க. ஒரு பக்கம் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்ட்டு, இல்லை நம்ம கேட்க விட்டலான்ட்டு அவங்க அப்படியே பேச்சை மாற்ற பார்க்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரியாகுது. அதனால இவர் வெளியில் கூட்டிகிட்டு வராரு. ஏம்மா எதுக்காக அம்மா அம்மானிட்டு இருக்கா, அவங்க அத்தை தான் நான் அம்மாவை நினச்சிட்டு இருக்கான்ட்டு. இல்லை தம்பி நாங்கள் அப்படி தான் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோன்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவங்க வெளிநாட்டில் இருந்து அவங்க அப்படி என்ன சம்பாதிக்குது, பாவம் இவனோட பிறந்த நாள் கூட வரமாட்டாங்களான்னுட்டு ஃபோன் பண்ணி கொடுங்க நாங்கள் பேசுகிறோன்ட்டு மீனாவும் முத்தும் மாறி அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி திரும்ப ஃபோன் பண்ணுங்கன்ட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வேறு வழி தெரியல. அவளுக்கு இங்கே வந்தால் பிடிக்காது தம்பி, அதனால தான்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறீங்கனாக்கா, இவனை நான் அவளோட அம்மா தான், ஆனால் அத்தை சொல்லி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவளுக்கு இங்கே வர பிடிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அவங்க ஷாக்காகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னுட்டு, அவளுக்கு நான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒருத்தருக்கு, ஆனால் அதுக்கப்புறமா இவள் பிறந்ததுக்கப்புறம் அவர் செத்து போயிட்டார். அதுக்கப்புறமா அதனால் அவளுக்கு பிடிக்கல, அதனால தான் அவள் வெளிநாட்டில் போயிருக்கா, இங்கே வரத்துக்கு அவளுக்கு பிடிக்காது, அதனால தான் போய் ஃபோன் பண்ணுறது வேணான்ட்டு இவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இதை ரோகிணி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமாவில் ரோகிணி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட திட்டுறாங்க. இதுக்கு மேலே நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது, வந்தால் கூட அவங்களுக்கு சண்டை போட்டு அனுப்பணும், அவங்கள வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்ட்டு அவங்க திட்டுறாங்க. முத்து மீனா வந்துக்கிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, நாம் கிருஷ்ணை தத்து எடுத்துடலான்ட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.